ஹலோ செவன் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்குலினிய வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2026 தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கு உண்டான ஒரு தேர்தல் தான். இந்த தேர்தலினுடைய ஒரு கடைசி ஒரு யுக்தி, அதாவது அந்த தேர்தலுடைய யுக்தி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரப்புரை தான். நீங்கள் பரப்புரையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பரப்புரை செய்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மக்கள் மனதில் யார் இடம் பிடிக்கிறாங்க, யார் பேசுனது சரி, யார் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு வாக்குகளை போடுவாங்க. யாருக்கு எந்த வேட்பாளர் பிடிச்சிருக்கோ, எந்த கட்சி பிடிச்சிருக்கோ, யார் முதலமைச்சராக ஆக வேண்டுமோ விருப்பம் இருக்கோ, யார் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வாக்குகளை செலுத்துவார்கள். அதனுடைய இறுதிக்கட்ட பரப்புரை இன்று மாலை 6 மணியோட முடிய போகுது. இப்போ நம்ம மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தா, இன்றுடன் தேர்தல் பரப்புரை முடிந்தாலும் சில விஷயங்கள் இன்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு தான். இந்த கருத்து கணிப்பை நம்ம டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருத்து கணிப்பை நம்பாதீர்கள் அப்படிங்கிறத நம்ம தம்ப்நெயில்ல நம்ம போட்டிருப்போம். எதை வச்சு நம்ம இன்னைக்கு அந்த கருத்து கணிப்பை நம்ப வேண்டாம்னு சொல்கிற அப்படிங்கிறத விரிவாக இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு குறியாடு மந்தைகள்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு சொந்தமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு அறிவாற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 80% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் முக்கியமாக எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத இப்போ தந்தி டிவி, சத்தியம் டிவி, உங்களுக்கு புதிய தலைமுறையிலிருந்து, அதுபோக சமூக வலைத்தளங்கள், அதே போல் கல்லூரிகள் மூலமாக எடுக்கின்ற அந்த கருத்து கணிப்பு, இதை பற்றி தான் அதிகமாக பேச போகிறோம். பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இறுதி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம என்ன பேச போகிறோம், எது உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியும். இதில் அதிமுக காரங்க பார்க்கலாம், திமுக காரங்க பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்க்கலாம், தாவேக காரங்க பார்க்கலாம். ஏன் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அம்மா சின்னம்மாவோட கட்சி முதல் கொண்டு நீங்கள் வந்து ஜென்ரலான ஒரு தகவல் வேணும் அப்படின்னா இது இறுதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து அது உண்மைன்னா உண்மைங்கிறது தெரியும். உங்களோட மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அப்படிங்கிறது இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கருத்து கணிப்பு இந்த பல தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கல்லூரிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லயோலா கல்லூரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பில் வெளியிடுறாங்க. இதை வந்து முற்றிலும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கருத்து கணிப்பை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எதை வச்சு எடுப்பாங்க? இப்போ தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த தொகுதி வாரியாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும்போது இப்போ நம்ம கோவை மாவட்டத்தில் இப்போ வந்து ஒரு கோவை வடக்கு தொகுதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மருதமலை அடிவாரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒரு நிறுவனம் எடுக்க வருது. அந்த நிறுவனம் அந்த கருத்து கணிப்பை எடுக்க வரும்போது அந்த பேருந்து நிறுத்தத்திலேயோ அந்த கடையோடைய வேலை செய்கிறவங்ககிட்ட இங்கே போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இல்லைன்னா அந்த சைடு நடந்து வர்றவங்ககிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கருத்துக்களை சொல்பவர்கள் யாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கோவை வடக்கு தொகுதியை சார்ந்தவர் இருப்பாங்க, கோவை தெற்கு தொகுதியை சார்ந்தவங்க இருப்பாங்க, தொண்டாமுத்தூர் தொகுதியை சார்ந்தவங்க இருப்பாங்க, சூலூர் தொகுதியை சார்ந்தவங்க இருப்பாங்க, வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் கூட அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இரட்டை இலைக்கு நான் வாக்கு செலுத்துவேன், என்னோடய வாக்கு பரம்பரையாக இரட்டை இலைக்கு தான் அப்படிம்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாக அதிகமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு பரம்பரையாக டிஎம்கேக்கு தான் போடுவேன் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் தாவேக்காவுக்கு நான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சற்று மாறுபட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் உணர்வு இருப்பவங்க, அந்த முருகன் மேலே ஒரு பற்று இருக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னோட வாக்கு அப்படிம்பாங்க. அப்போது இந்த தொகுதியில் வடக்கு தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் மருதமலைக்கு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஆனால் அங்கே பதிவு செய்யப்படுகிறது வந்து யார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியை சார்ந்தவர்களும் அங்கே வர்றாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற மாவட்டத்திலிருந்து வர்றவங்களும் அங்கே வர்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கருத்து கணிப்பி நீங்கள் கேட்குறீங்க. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறொரு மாவட்டத்தை சேர்ந்தவரோ வேறொரு தொகுதியை சேர்ந்தவரும் இருக்கீங்க. ஆனால் பதிவில் இவர் வந்து கோவை வடக்கு தொகுதியில் இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க. இது வந்து உண்மையான ஒரு பதிவாக இருக்குமா? இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல நீங்க ஒரு கருத்து கணிப்பு நீங்க எடுக்க போறீங்கன்னு வைங்களேன். உங்களோட ஏரியால நீங்க ஏதோ ஒரு கற்பனையா கூட நீங்க வச்சுக்கோங்க. எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொகுதியாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கற்பனையில இப்ப நான் ஒரு இடத்த நான் சொல்றேன். நீங்க உங்க அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு தொகுதிய நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நீங்க கற்பனையா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொண்டாமுத்தூர் தொகுதிய நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அங்க வந்து ஒரு மாரியம்மன் கோயில் திடல் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கருத்து கணிப்புல என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுக இத்தன பேர் வாக்களிச்சிருக்காங்க பெர்சன்டேஜ்ல. திமுகவுக்கு இத்தன பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா, நாம் தமிழருக்கு இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க. அ ந தாவேகாக்கு இவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனா, அதிமுகவும், திமுகவும் அதிகமா இருக்கும். முதல் இடம், 2வது இடம் இருக்கும். இப்போ 3வது இடத்துல, 4வது இடத்துல திமுக இல்ல சாரி நாம் தமிழர் கட்சியோ இல்லைன்னா தாவேகாவோ இருக்கும். அப்போ ஏன் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில தான் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல அதிகமா யார் இருப்பாங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மட்டும் இல்ல. தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு இடத்துல நீங்க சூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா தொகுதியிலும் ஒரே மாரி ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு தெளிவான ஒரு பார்வையா தான் இருக்கும். இப்போ தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக தேர்தல் அலுவலகம்னு இருக்கு. அதிமுக அலுவலகம் இருக்கு. அதேபோல திமுக அலுவலகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருப்பவர்கள், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இவங்களே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இருப்பவர்கள், அதாவது எந்த ஒரு வேலைக்கு போகாம அந்த மன்றத்துல உட்கார்ந்துருப்பாங்க. நாட்டு நடப்புகள பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த மன்றங்கள்ல, அதாவது அந்த அலுவலகங்கள்ல அதிமுக அலுவலகத்திலயும், திமுக அலுவலகத்திலயும் இருப்பாங்க. இந்த மாரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, நடுநிலையாளர்கள மத்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய நடுநிலையாளர்கள இங்க நீங்க பார்க்கவே முடியாது. மீதி எல்லாருமே யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப 60 பேர் கூட ஒரு கருத்து கணிப்பு கேட்கறாங்கன்னா, அந்த 60 பேர்ல 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக, திமுகவை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்ப அந்த மீதி 20 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு நாம் தமிழருக்கு, இல்லைன்னா கருத்தே சொல்லத் தெரியாதவங்க, கருத்து சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா தாவேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இவங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ்ல கம்மியா வருது அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு வாக்கு அந்த 60 பேர் கூட்டம் தான் எடுத்தாங்க. மீதி ஆட்கள் கூட்டம் ஏன் எடுக்கல? இப்ப 35%லிருந்து 40% வரைக்கும் அதிமுக வாங்குதுன்னா, 2வது இடத்துல வந்து திமுக வாங்குதுன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த 2 கட்சிக்கு கீழ இருக்கக்கூடிய தாவேகாவும், நாம் தமிழர் கட்சியும் வாக்கு வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா, இவங்க ஜென்ரலா வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இவங்க கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படித்தவர்கள், நல்லா திங்க் பண்றவங்க, நல்லா யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு செயல்படக்கூடிய இந்த நபர்கள் யாருமே இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. இவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 500 குடும்பங்கள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க ஒரு 10 குடும்பத்தை சார்ந்தவர்கிட்ட நீங்க கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா, அது யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு, திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கள தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றேன். ஏன்னா, மீதி ஆட்கள் சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க, டெய்லியும் அரசியல் நிலவரங்களை தெரிந்து கொள்பவர்கள், எங்கே ஆள காணோம், ஏன் அவங்களோட வரல, அவங்களோட ஓட்டு ஏன் இங்க பதிவாகல, பெர்சன்டேஜ் ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக வேலை, வெளிய ஒரு மார்க்கெட்டிங் இந்த மாரி அவங்களோட பணிகளுக்காக வெளிய போயிடுறாங்க. அப்ப அந்த பணிகளுக்காக வெளிய போகின்றவர்களுடைய வாக்குகள் யாருக்கு போச்சு, எங்கே போச்சுங்கிறது எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க கணக்கு? அதனால தான் நான் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்புகள் என்பது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு உதாரணம் தான் இது. இது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கருத்து திணிப்பா தான் இது வந்து பார்க்கப்படுதே ஒழிய, இது வந்து கருத்து கணிப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு பேர்ல எல்லாருமே அமௌண்ட் வாங்கிட்டு தான் நீங்க வந்து கருத்து கணிப்பே நடத்துறாங்க. இதுக்கு வந்து உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற தேர்தல்ல நீங்க வந்து நெறைய நீங்க பார்த்துருக்கலாம். நேர் மாறா தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்க்கட்சியாகட்டும் இவங்க எல்லாமே ஒரு அமௌண்ட்ட குடுத்து, இவங்களுக்கு சாதகமா சொல்லி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையான ஒரு நெறைய வாக்குகள் வேற கட்சிக்கு, சின்ன கட்சிகளுக்கு போனாலும், அத வந்து மைனஸ் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா, இந்த கருத்து கணிப்பில் எடுப்பவர்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்த காட்ட முடியுமா? இப்போ தந்தி டிவிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, 60,000 வாக்காளர்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அந்த 60,000 வாக்காளர்களை சந்தித்ததற்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் ஒன்று காட்ட முடியுமா அவங்கள? நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தும் போது நீங்கள் ஒரு வீடியோ, அதாவது நீங்கள் காணொளி வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கேமரா வச்சுட்டு அவங்க ஓட்டு போடுறத நீங்கள் லாங் ஷாட்டாக கூட நீங்கள் காட்டலாம். நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்து வாக்களிச்சிருக்காங்க, யார் யார் வாக்களிச்சிருக்காங்க, இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்களா, முதியவர்கள் வாக்களிச்சிருக்காங்க, நடுத்தர வயதுக்குண்டானவர்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கணும்னா ஒரு எவிடன்ஸ் நீங்கள் காட்டுங்களேன் பார்ப்போம். இருக்கவே இருக்காதுங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கருத்து திணிப்புகள் தான். இது மக்கள் வந்து இந்த கருத்து கணிப்புகளை நம்பிக்கொண்டு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதிகமாக ஆதரவு இருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்புலேயே வந்துருச்சு, நம்ம அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஐயோ இந்த டைம் அதிமுகவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து அவங்களுக்கு தான் விழுகுது கருத்து கணிப்பில், அதனால் நம்ம அதிமுகவுக்கு போடலாம்னு சொல்லி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டிவிகேக்கு தான் அதிகமான வாக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளுகளாக சரி, இல்லை கம்மியாக இருக்குது அவங்களுக்கு எதுக்கு வாக்கு போடணும்னு சொல்லி நினச்சிட்டு அதிமுகவுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பொது அறிவு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கருத்து கணிப்பில் நம்பாதீங்க. இப்போ நான் சொன்னது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஜரி இருக்குது இந்த கருத்து கணிப்பில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.